ओम शांति। शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। व्यक्ति परिवाருக்கு உங்களை வரவேற்கின்றோம். आज है दिन 12। இன்றைக்கு निश्चय के நாள் फाउंडेशन 12. को मजबूत कर सदा निर्भय நம்பிக்கையின் और அஸ்திவாரத்தை शांत உறுதியாக்கி சதா आज பயமற்றவராக का विषय கவலையற்றவராக है இருங்கள். के साथ இன்றைய निश्चय தலைப்பு நம்பிக்கையுடன் अध्यक्ष தைரியமும் இருப்பதே உண்மையான कैसी விசுவாசமாகும். भी இன்றைய कठिन இஷாரா, परिस्थिति हो சூழ்நிலை எப்படிப்பட்டதாக लेकिन खेल இருப்பினும் அதை समझने से ஒரு घड़ी से விளையாட்டாக सीख கருதுவதன் மூலம் हल्का அந்த हो கடினமான जाता है। சூழ்நிலையும் கூட லேசானதாக बच्चों में ஆகிவிடும். हिम्मत है, சில குழந்தைகளிடம் इसमें தைரியம் कोई भी உள்ளது. बात மேலும் होती ஏதாவது है तो நடந்தால் कहते हैं அப்பொழுது அவர்கள் हाँ கூறுகிறார்கள், ஆம், करेंगे, நான் அதை செய்வேன், सोचेंगे। நான் அதை பற்றி हिम्मत तो சிந்திப்பேன். है அவர்களிடம் लेकिन தைரியம் फेथ உள்ளது, ஆனால் नहीं है। அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. फेथफुल केवल நம்பிக்கை ऐसे உடையவர்களின் नहीं है। வார்த்தைகள் அதுவாக फेथफुल का अर्थ செய்கின்றேன், ही है मन யோசிக்கின்றேன் என்பதாக वचन कर्म। இருக்காது. हर நம்பிக்கை बात में உடையவர்கள் என்றால் विश्वास, எண்ணம், சொல் उनके मुख மற்றும் से ही செயலில் हिम्मत என की ஒவ்வொரு விஷயத்திலும் निराई वाले நம்பிக்கையுடைய புத்தி शब्द உடையவர்கள். नहीं निकल அவர்கள் सकते। வாயிலிருந்து ஒரு பொழுதும் अभी हम पहले மற்றவர்கள் दिवस தைரியம் सुनेंगे। அற்றவர்கள் ஆக்கக்கூடிய சப்தம் வெளிவர முடியாது. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। संगम युग पर और विशेष तौर से मधुबन में இந்த हर एक சங்கம யுகத்தில் குறிப்பாக विशेष மதுபன்ல पाठधारी, चाहे वो दादी हो அனைவரும் चाहे हमारे விசேஷமான ஒரு अव्यक्त பாகத்தை रूप, செய்து கொண்டிருக்கிறார்கள். सबका दिवस அவர்கள் தாதியாக स्मृति இருந்தாலும் दिवस அல்லது நம்முடைய மூத்த मनाया जा रहा சகோதரராக இருந்தாலும் நாம் அவர்களினுடைய நினைவு நாளை है। ये तो கொண்டாடுகின்றோம். आपको मालूम है ஏனென்றால் कि உங்க जब यज्ञ எல்லாருக்குமே की தெரியும், स्थापना का कार्य शुरू हुआ யக்ஞம் ஸ்தாபனை तो ஆன पहले तो போது बाबा खुद भी कहते थे முதல்ல कि स्पष्ट பாபாவும் नहीं था கூட என்ன சொல்வார் क्या அப்படின்னா, है, कैसे அதுல होना है, தெளிவு ज्ञान के அப்படிங்கிறது बारे में भी இல்லை, ஞானத்தை பற்றிய धीरे அந்த धीरे தெளிவு स्पष्ट இல்லை, होता गया। என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவு तो முன்னாடி बाबा இல்லை. को ஆனா நாள் போக போக थोड़ा கொஞ்சம் सा கொஞ்சமாக தெளிவு என்பது पूरा ஏற்பட்டது. साक्षात्कार भी नहीं हुआ था, பாபா लेकिन उनको ऐसा आभास होने लगा, கொஞ்ச காட்சிகள் கிடைத்தது, उनके अंदर முழுசா कुछ கூட கிடைக்கல, परिवर्तन आ கொஞ்சம் रहा है। கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. आप அப்ப सभी ने உள்ளுக்குள்ள सुना होगा பாபா கிட்ட ஒரு कि மாற்றம் जब बाबा ने அப்படிங்கிறது एक डायरी ஏற்பட்டது. நீங்க எல்லாம் கூட शुरू की थी கேட்டிருக்கலாம். இன்னைக்கு जिसमें பாபா खासकर मन டைரிய எழுத और ஆரம்பிச்சார். बुद्धि அந்த டைரியில दोनों का जो संघर्ष चलता था, மனமும் புத்தியும் तो मन அந்த बुद्धि போராட்டம் मन को அப்படிங்கிறது कहती थी நிகழ்ந்து கொண்டிருந்தது. कि மனதுக்கும் आपने मुझे புத்திக்கும் நடுவுல बहुत புத்தி மனதுகிட்ட भटकाया சொல்லும், है, आपने जैसे நீ तो என்னை रियलाइजेशन ரொம்ப आता है कि சுத்த क्या है। வச்சுட்ட அப்படின்னு சொல்லும். तो அப்போ परिवर्तन அந்த स्पष्ट दिखाई புரிந்துணர்வு दे रहा था அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர कि ஆரம்பிச்சது. बाबा को அப்போ அந்த மாற்றம் अपनी ईर्ष அப்படிங்கிறது में ரொம்ப பார்க்கக்கூடியதாக वो இருந்தது. पत्थर பாபா दिखने लगे ஒரு வைரத்தை போல कि उसका இருக்கிறார். जो जवारी होता है
அப்போ उसके हीरे की பாபா बहुत வந்து बड़ा ஒரு शक्ति थी ஜுவல்லர் இல்லைங்களா, நகை और வியாபாரி. बाबा அப்ப एक அந்த सफल ஞானம் दिवाली को புரிய थे ஆரம்பிக்கும் போது அந்த तो வைரத்தை எல்லாம் जब ऐसा பார்க்கிறப்போ அது வெறும் परिवर्तन கற்களை आने போல लगा தோணுச்சு. तो परिवार பாபா में सब அப்படிப்பட்ட खुश ஒரு வெற்றியுடைய ஒரு மனிதர். डॉक्टर बाबा की जो लौकिक அவ்வளவு அவர்கிட்ட बड़े ஒரு बेटे की மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்ட दूरदर्शी போது இந்த வைரம் எல்லாம் बड़ी கல்லு बहू போல की ஆயிடுச்சு विजन பாபாக்கு. दादाजी की அப்போ குடும்பத்துல என்ன कि ஆச்சுன்னா, जब हमारे पास பாபாவுடைய மருமகள் संतोष பிரஜேந்திரா दीदी தாதி, आती हैं तो சந் बचपन से ही சந்தோஷ் தீதி ब्रिजेंद्रा வராங்க दादी இல்லையா, அவங்க வந்து குழந்தை बॉम्बे में பருவத்துல रहती இருந்து थी வராங்க. तो उन्होंने बहुत பிரஜேந்திரா प्रश्नता से தாதி கூட அவங்க பாம்பேல कैसे இருந்தாங்க. माने ये அவங்க हम வந்து நிறைய कैसे கேள்விகள் माने கேட்பாங்க. तो उनके எப்படி काफी வந்து நாம प्रश्नों இதுல के उत्तर நம்பிக்கை வைக்க देते रहे முடியும்? परंतु बाबा அப்ப का எல்லா கேள்விகளுக்கும் जो அவங்களுக்கு बड़े வந்து भाई थे விடை கிடைக்க खुद ஆரம்பிச்சது का பிரஜேந்திரா लौकिक தாதி बेटा கிட்ட இருந்து. பாபாவுடைய जिसको மூத்த अलौकिक नाम दिया சகோதரரினுடைய गया மகன், विश्व किशोर அவங்களுக்கு उनका விஸ்வ निश्चय கிஷோர் அப்படின்னு அலௌகிக பெயர் उनकी கொடுக்கப்பட்டது. அவருடைய परिवर्तन நம்பிக்கை, और उनकी அவருடைய जो युगल மாற்றம் थी संतरी दादी அப்படிங்கிறது, जो अंत में कलकत्ता में அவங்களுடைய थी மனைவி சந்திரி தாதி तो वो बाबा की கல்கத்தால இருந்தாங்க அவங்க கடைசி व्यक्तिगत நாட்கள்ல. हितैषी थी पर्सनल बाबा அவங்க को வந்து जो कुछ भी यज्ञ பாபாவினுடைய कारोबार தனிப்பட்ட करवाना ஒரு டிரான்ஸ் जो भी மெசஞ்சராக बाबा को இருந்தாங்க. पूछना होता था பாபா सब कुछ चाहते யஜ்யத்திற்காக, थे காரியத்திற்காக संदेश என்ன लेके आते செய்யணும் थे அப்படின்னாலும் कहीं बाबा को जाना அவங்கள है தான் जाना வந்து चाहिए नहीं பாபா जाना வந்து चाहिए டிரான்ஸுக்கு तो மெசஞ்சர் जब वहाँ बाबा அனுப்புவாங்க. कहते थे अभी ये ஒரு मेरा இடத்துக்கு रथ போகணும், से नहीं போகக்கூடாது இல்லைன்னா फिर கேட்டுட்டு बाबा வர कहते சந்திரி थे தாதியை ये தான் नहीं कि मैं அனுப்புவாங்க. कहीं भी जा सकता हूँ பாபா फिर சொல்வார், बाबा இது की என்னுடைய परमिशन थी கிரதம் கிடையாது, तो நான் எங்க इसलिए வேணுமானாலும் आज நினைச்சா நான் போகக்கூடாது. विश्व ஆனா किशोर பாபா कहा கிட்ட அனுமதி பெற்ற हमारे பிறகுதான் यहाँ போவார். भाऊ बड़े भाई அதனால को कहते விஸ்வ हैं கிஷோர் பாவ், जैसे भाई है நாம फिर வந்து दादा है பிரதர் தான் फिर பாவ் भाव அப்படின்னு है சொல்றோம். तो जैसे பாவ் बाप समान தாதா करता है அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். मेरा संपर्क தந்தை बहुत அப்படின்னு रहा அர்த்தம். क्योंकि दिल्ली का कारोबार என்னுடன் तो चलता வந்து था நிறைய கனெக்ஷன் तो அவர் मुझे கூட बताते இருந்தது. थे டெய்லி நாம என்னென்ன एक செய்யணும் बार मैं அப்படின்னாலும் அவர் தான் पहली बार எனக்கு मधुबन आया வழிகாட்டல்கள் கொடுத்துட்டு இருந்தார். तो वो விஸ்வ एक கிஷோர் हमको பாவ் लेने के முதல் लिए आए முதல்ல நான் மதுபன் வந்த பொழுது என்னை வந்து बातें ஸ்டேஷன்ல सुना கூட்டிட்டு रहे थे போறதுக்காக வந்தார். जब मैं அவருடைய वापस ट्रेन எண்ணங்களை पर भी வந்து आया என்கிட்ட சொன்னார். तो बोला कि அப்போ देखो நான் திரும்பி போறபோது அப்பயும் அவர் வந்தார். बाप दादा ने அப்போ मुझे அவர் बहुत சொன்னார், अच्छा वरदान दिया कि बच्ची பாப் आत्मिक தாதா எனக்கு स्थिति மிக में நல்ல ஒரு तो ஆசீர்வாதத்தை आप கொடுத்தார். कोई भी कार्य குழந்தை, करना ஆத்ம உணர்வு ஸ்திதியில நீ இருப்பதன் மூலம் நீங்க எந்த तो आपको காரியத்தை ना नहीं செய்தாலும், कहेगा நீங்க और उस யாரை वरदान தொடர்பு ने கொண்டாலும் அவர்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. आत्मिक स्थिति அந்த में ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப सहयोग உதவி देने के लिए செய்தது. कहीं भी ஆத்ம जाएंगे உணர்வுல இருப்பதன் மூலம் तो आपको कोई ना नहीं कहेगा ஒத்துழைப்பை எடுக்கும் பொழுது और எங்க उस समय போனாலும் आपको पता है யாருமே நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. रैशनिंग थी அதுல உங்களுக்கு बहुत धन भी தெரிஞ்சுக்கலாம். नहीं था तो जाना पड़ता था அப்ப வந்து मिनिस्टर्स ரேஷன் के पास இருந்தது. அப்ப जाते நம்ம थे கிட்ட कई எக்கியத்துல तरह के நிறைய काम பணம் இல்ல. करने होते எங்க थे போனாலும் பல இடங்களுக்கு போவோம், பல तो காரியங்கள் செய்ய उन्होंने வேண்டி कहा कि இருக்கும். देखो जब भी कोई அப்போ डिफिकल्टी आए तो घबराना नहीं चाहिए क्योंकि எப்ப உங்களுக்கு पावर ஒரு की याद கஷ்டம் ऊपर இருந்தாலும் बढ़ेगी பயப்படக்கூடாது அப்படின்னு जो சொன்னார். डिफिकल्टी பாபாவினுடைய होगी நினைவு அப்படிங்கிறது बाबा உங்களுக்கு सोचे உதவி बाबा ही செய்யும். काम करेगा அந்த बाबा கடினமான ही करम விஷயங்கள் करवाने உங்களுக்கு वाला क्योंकि बाबा சுலபமாகிடும். के लीन பாபா करते रहते हैं செய்து விடுவார். இது तो பாபா आपको बाबा கரண் की मदद கரவான்கார் मिलेगी என்று பாபாவை நாம் तो தொடர்ந்தும் புகழ ऊपर வேண்டும். वरदान அப்பொழுது मिला பாபாவினுடைய உதவி तो நமக்கு கிடைக்கும். और அப்போ எனக்கு नीचे ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ट्रेन அப்ப चली रही थी யாருமே तो எனக்கு இல்லைன்னு சொல்ல मेरे மாட்டாங்க पिता அப்படிங்கிற ஆசீர்வாதம். அப்போ छोटी अवस्था में ட்ரெயின் थे வந்து उनकी भी கிளம்புறதுக்கு இருந்தது. तो बहुत अच्छी நான் तरह வந்து किसी ரொம்ப சின்ன छोटी बहन வயதா से बात இருந்தேன் की அப்போ. जाती है बोला मोहिनी तुमको அப்ப कोई भी என்கிட்ட வந்து सपना ஒரு या சின்ன அவருடைய தங்கை घबराना नहीं போல चाहिए என்கிட்ட பேசினார். மோகினி, என்ன क्योंकि பிரச்சனை जानती है வந்தாலும் நீ तो பயப்படக்கூடாது दोनों அப்படின்னு तरह से சொன்னார். था सफलता भी அப்போ मिलेगी நீங்க बेनिफिट्स भी கடவுளை நிறைய நினைவு तो आज செய்வீங்க. के அப்ப दिन நிறைய में நினைவுல இருக்க முடியும். हम सभी எப்ப வந்து கடினமா ஒண்ணு मैं இருக்கும், நிச்சயமா அதுல विश्व வெற்றி किशोर அப்படிங்கிறதும் भाव இருக்கு. की அதனால आत्मा के प्रति இன்றைக்கு उन्होंने जो यज्ञ की நாம் स्थापना में त्याग तपस्या की उसकी उनकी விஸ்வ आभारी भी கிஷோர் हैं பாயினுடைய और ஆத்மா मुझे पता है कि நாம கொடுக்கிறோம். அவர் யஜ்யத்திற்காக நிறைய जो यज्ञ காரியங்களை का रैपर था செய்திருக்கின்றார். मैं सब पेपर वर्क वगैरह होता था அவர் வச்சிருக்கிற அந்த பேக், लेकिन इसके साथ साथ पानी चाहिए।
बॉम्बे जा रहे थे, बहुत बड़ी आयु नहीं थी, तो हमारे यहाँ का नियम है பாபா कि வந்து பாம்பேக்கு போய்கிட்டு आपके இருந்தாரு. नाम से அவருக்கு வந்து कई ரொம்ப चीजें அப்படி होती हैं। வயதாகல. இங்க வந்து ஒரு सैटरडे ரூல் के दिन என்ன எப்படி இருக்கு अगर சட்டம் அப்படின்னா, कुछ हो तो आप लोग साइन ம், करके உங்க பெயர்ல ஏதோ सब ஒரு कार्य இருந்தது करें। அப்படின்னா நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி तो जैसे மற்றவர்களுக்கு वो நீங்க அந்த उनको छुट्टी அதிகாரத்தை मिलेगी, கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்காக அவர்கள் அந்த காரியத்தை செய்வாங்க. तो काफी ஸோ அப்போ जैसे வந்து அவங்க कहते हैं லீவ் ना, எடுத்துக்கிட்டு आज्ञाकारी में பிரதர் होना, வந்து போயிருந்தாங்க. விஸ்வ கிஷோர் பாய் क्योंकि सबको ये होता था அவர் कि வந்து अगर பாபாவினுடைய बाबा ने நம்பர் कहा ஒன் है तो हो கீழ்ப்படிவான जाएगा, குழந்தை. फिर ना क्यों करें। பாபா செய்துட்டார் சொல்லிட்டார் அப்படின்னா அது व्यक्ति अपना நடந்துருச்சு कार्य அப்படிங்கிற करे ஒரு तो ठीक है, எண்ணம். बाबा के कार्य को வேற ना யாருடைய करें காரியமாக இருந்தாலும் அது तो வேறையாக बाबा இருக்கும். ஆனா कहेगा बनाना, பாபாவுடைய காரியத்துக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப कराने वाला பாபாவும் कौन கூட है என்ன और वो சொல்வார்? आपको निमित्त बना रहा है। ம், वो யார் तो வந்து मैं அதை निमित्त है, செய்றார்? உங்களை அவர் கருவியாக்கி सिर्फ निमित्त இருக்கின்றார். बनी அப்போ है। காரியம் நிச்சயமாக நடக்கும். पर कई फिर ஏன்னா ऐसा நீங்க सोचते வந்து हैं வெறுமனே ஒரு कि கருவியாக करूं कि மட்டுமே नहीं करूं, இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் करूं என்ன तो होगा कि உணர்றாங்க? नहीं होगा। நான் செய்யணுமா கூடாதா? ये संशय के நடக்குமா केवल நடக்காதா? बहुत है ना, ये சோ அந்த भटके लोग हैं वहां पर। ஹம், சந்தேகம் நிறைந்த संकल्प எண்ணங்கள் आए ஆயிடும். அப்ப और நீங்க फिर அங்க இழந்து விடுவீர்கள், हमने ஃபெயில் ஆயிடுவீங்க. जो சோ भी किया நம்பிக்கை है, இல்லாத எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்க தோத்து बाबा कह போயிடுவீங்க. रहा நம்ம है எதை செய்தாலும் काम तो हुआ ही पड़ा है, பாபா என்ன சொல்றார்? क्योंकि उसी का कार्य है காரியம் वो। ஏற்கனவே पर நடந்து आपको விட்டது. आपकी அது बात क्यों அவருடைய लाने காரியம். देंगे, आप நீங்கள் बात को இந்த निमित्त बना रहे காரியத்தை ஏன் செய்றீங்கன்னா हमने तो உங்களுடைய शुरू से ही பாக்கியத்தை सोचा है உருவாக்குவதற்கு. பாபா कि உங்களை हम ஒரு सोचा है கருவியாக்கி अपना இருக்கின்றார். भाग्य बने, ஆரம்பத்துல ईश्वर இருந்தே की कमाई हो, इसलिए हमको बाबा ने என்னுடைய निमित्त बनाया। பாக்கியம் ऐसे ही என்பது वो உருவாக்கப்பட विश्व की வேண்டும். छोटी பாபா அதற்கு என்னை करके கருவியாக்கி இருக்கின்றார். और இந்த वैसा ही முறையில் करेगा। விஸ்வ கிஷோர் तो इसलिए பாவும் கூட बाबा என்ன कह रहे हैं சொல்வார்? कि அதனாலதான் பாபா சொல்றார், हिम्मत तो है। உங்களுக்கு அந்த தைரியம் அப்படிங்கிறது இருக்கு. हाँ, देखिए आप लोग सभी। நீங்க படத்தை பார்த்தீங்களா? விஸ்வ கிஷோர் தாத்தா வந்து आपने பாபாவினுடைய देखा, அண்ணனுடைய மகன். चलें। कोई भी गुण होता है उसके साथ दूसरे எந்த गुण को ஒரு நல்ல लगाइए। குணம் நம்ம கிட்ட இருந்தாலும் அதன் आप கூடவே बहुत நாம फास्ट இன்னொரு हैं குணத்தையும் கூட तो சேர்க்க फिर முடியும். धैर्यता चाहिए। நீங்க இப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறீங்க तो அப்படின்னா அப்ப कहते हैं ना, உங்களுக்கு கொஞ்சம் प्रॉम्प्टली பொறுமை नो, தேவைப்படும். पर पेशेंस ம், नहीं, நம்ம क्योंकि அலர்ட்டாகவும் இருக்கணும், அதே प्रॉम्प्टनेस நேரத்துல जब है, நமக்கு பொறுமையும் धैर्यता வேணும். नहीं है तो कुछ गलत हो ம், जाएगा। ஆனா வந்து நீங்க एक வந்து அலர்ட்டா संतुलन இருப்பீங்க, बनाना ஆனா पड़ता है உங்களுக்கு गुणों பொறுமை का। இல்லைன்னா அது சரியா வராது. அப்போ आज बाबा பேலன்ஸ் बता रहे இருக்கணும். हैं தெய்வீக कि குணங்களுக்கு हिम्मत के நடுவுலயும் साथ சமநிலை निश्चय, வேணும். அப்போ இன்றைக்கு பாபா சொல்றார், தைரியத்தின் கூட गति, உங்களுக்கு நம்பிக்கையும் सच्चा இருக்கணும். फेथ है। எந்த விஷயமாக இருந்தாலும், अगर निश्चय है எப்படிப்பட்ட கடினமான तो हिम्मत சூழ்நிலையாக के साथ இருந்தாலும் गति உங்களுக்கு है, நம்பிக்கை फेथ है। அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, தைரியமும் तो அதன் बाबा கூடவே कहते हैं இருக்கும் किसी பொழுது, को, பாபா बाबा சொல்றார், कहते हैं कि किसी भी कड़ी परिस्थिति हो, எப்படிப்பட்ட கடினமான उसको भी சூழ்நிலையாக प्रॉम्प्ट இருந்தாலும் அதை लो, நீங்கள் ஒரு விளையாட்டாக கருதுவதன் மூலம் அந்த கடினமான लेकिन சூழ்நிலை கூட லேசானதாக ஆகிவிடும். खेल समझने से சில குழந்தைகள் கிட்ட தைரியம் இருக்கு. कड़ी समस्या भी ஏதாவது நடந்தால் हल அவங்க भी हो என்ன जाती சொல்றாங்க? ஆம், நான் அதை செய்வேன், அதை பற்றி சிந்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. है। அவர்கள் கிட்ட வந்து தைரியம் இருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. खेल ம், समझने से அது அந்த மாதிரி நடக்க முடியுமா? समस्या भी हल्की हो जाती है। நீங்க வந்து ஒரு விளையாட்டு कई அப்படின்னு बच्चों में நினைச்சா हिम्मत है, அந்த கடினமான சூழ்நிலை கூட कोई भी बात होती है तो कहते हैं, லேசானதாகிவிடும். சில हाँ பேருக்கு வந்து करेंगे, தைரியம் இருக்கு, फिर कहते हैं ஏதாவது सोचेंगे। நடக்கும்போது நான் அதை செய்வேன், நான் அதை பற்றி हिम्मत சிந்திக்கிறேன் तो है அப்படின்னு சொல்றாங்க. पर पूरा फेथ नहीं है। அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. सोच के தைரியம் இருக்கு, ஆனா बताएंगे। நம்பிக்கை இல்லை. அப்போ तो வந்து बाबा சிந்திச்சுட்டு कहते हैं சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. कि இது வந்து நம்பிக்கை फेथ உடைய की दौड़ ஒருவரினுடைய कभी ऐसे नहीं होंगे।
ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா விசுவாசம் जो நிறைந்த फेथफुल ஒருவருடைய का வார்த்தைகள் அல்ல. फेथफुल के बोल ऐसे ம், नहीं है। पहले तो நம்பிக்கை ये होगा நிறைந்தவர் அப்படின்னா फिर बैठ के उसको क्लैरिफाई உங்களுடைய करके எண்ணம், बोला சொல், कि செயல் அனைத்திலும் पिछली बार அது बताया வந்து मैं இருக்கணும். भी फेथफुल का अर्थ ही है मन से நம்பிக்கை நிறைந்த அப்படின்னா वचन உங்களுடைய से कर्म எண்ணம், से சொல், हर செயலில் बात में निश्चय बुद्धि उनके मुख से कभी हिम्मतहीन बनाने वाले शब्द नहीं निकलते। யாரோ மற்றவர்கள் அவருடைய कैसे தைரியத்தை होगा இழப்பதற்கான அந்த पॉसिबल வார்த்தைகளை आएगा कैसे நம்பிக்கையுடையவர்கள் பேச மாட்டாங்க. कैसे बड़ा எப்படி स्मूथली நடக்கும், அது முடியுமா चल அப்படின்லாம் அவங்க जाते வந்து பேச மாட்டாங்க. लेकिन अगर हम बाबा ने சூட்சுமமான कहा முறையில है சிலருக்கு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் रेल பாபா कभी எனக்கு कभी இதை சொல்லி ऐसे இருக்கிறார் ऐसे அப்படின்னு काम நான் புரிஞ்சுக்கும் போது हम சில लोगों को बाबा நேரங்கள்ல ने அப்படிப்பட்ட कहा காரியங்கள் இருக்கும். जरूर பாபா करना நமக்கு और उसमें सबसे நாம बड़ी வந்து बात है செய்றோம், हर ஆமாம் निश्चय பாபா होना நான் चाहिए। செய்வேன் அப்படின்னு சொல்வோம். कई तरह के बहुत अच्छे அதுல अच्छे மிக நல்ல दूसरे சேவை काम होंगे அப்படிங்கிறது நடக்கும். நாம் அதை செய்திருப்போம். பல बहुत நல்ல बढ़िया। காட்சிகள் நம்ம முன்னால வரும். அது बाबा ने मुझे பாபாவின் निमित्त காரியம். बनाया नहीं बाबा कई बार कहते பாபா थे चांस ले என்னை तो கருவியாக்கி चांसलर बन जाए இருக்கின்றார். ना कहेंगे பாபா हमको சில तो शक नहीं நேரங்கள்ல रहता था சொல்வாங்க, अगर आज मैंने ना किया तो कोई तो करेगा ही तो मेरा நீங்க पार नहीं வந்து था சான்ஸ் எடுத்துக்குங்க. உங்களுக்கு मैं ஒரு ऐसा சான்ஸ் बोलता था கொடுத்துருக்காங்கன்னா எடுத்துக்குங்க. बाबा ने அப்போ कहा நான் नहीं இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்னுடைய பாக்கியத்தை நான் வந்து எடுத்துக்க ऐसे முடியாது. उमंग ஸோ उत्साह பாபா से சொன்னாரு, நான் और செஞ்சிடுவேன். हिम्मत அப்போ और அந்த निश्चय ஊக்கம், உற்சாகத்தோடு, तो ये कॉम्बिनेशन होगा தைரியத்தோடும் दोनों शब्दों நான் का வந்து அதை तो செய்யணும். बाबा இந்த इस तरह से காம்பினேஷன் இருக்கும் பொழுது हम बच्चों को தைரியம், कई तरह के அது கூடவே शब्दों से நம்பிக்கை, कभी ஊக்கம், உற்சாகம். ஸோ பாபா ஒரு காரியத்தை अभी சொல்லுவாங்க. ये நிறைய है பேர் कि என்ன சொல்றாங்க, இப்ப எல்லாரும் நாம हिम्मत இந்த और ஒரு எண்ணத்துல निश्चय के அமர்ந்திருப்போம். संतुलन के लिए தைரியம் மற்றும் நம்பிக்கையை நாம் சமநிலையில கொண்டு வரணும். शांति बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। அவ்வியக்த முரளி தேதி மே 19, 1977. 20 तारीख है மற்ற ஆத்மாக்கள் கொடுக்கும் 1977 ஞானத்திற்கும் பரமாத்மா கொடுக்கும் आत्म ஞானத்திற்கும் உள்ள ज्ञान और வித்தியாசம். परमात्मा அவர்கள் ज्ञान நாடகத்தை में பற்றி பேசுகிறார்கள், ड्रामा ஆனால் कहते வெகு हैं சிலரே लेकिन ड्रामा
நாடகத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நாடகத்தினுடைய ஆதாரத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். இதுதான் தென்படக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தும் கூட பாபா என்ன கூறுகின்றார்? அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு கூட நான் என்னுடைய சகவாசத்தை கொடுத்து என்னுடன் அவர்களை அழைத்து செய்ய வேண்டும். நிச்சயமாக தந்தை தன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவார். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களுடைய மேன்மையான சங்கமயுகத்தினுடைய பாக்கியத்திலிருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு ஏற்ப முன்னோக்கி செல்வீர்கள். ஆனால் உங்களை ஒன்று இந்த நேரத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்வீர்கள். கல்பத்தில் இது வேறு எந்த நேரத்திலுமே கிடைக்க முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது பாபாவிற்கு கருணை ஏற்படுகிறது. அவர்களுக்காக பச்சாதாபம் கொள்கின்றார். கடலினுடைய குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குளத்தில் குளிப்பதற்கான அந்த உரிமையை மட்டுமே பெறுகிறார்கள். இது ஒருவருடைய நேரத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளில் வீணாக்குவது, அதாவது சின்ன ஏரிகளில் குளிப்பதாக நேரத்தை வீணாக்குவது சரியில்லாத விஷயமாக இருக்கிறது. முரளி நாளை மீண்டும் தொடரும். தாதி குல்சார்ஜியினுடைய கொண்டாட்டம், தெய்வீக தன்மையின் கொண்டாட்டம். गुलजार दादी ओ दादी, மதுபன்ல தாதியினுடைய நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து சில காட்சிகளை பார்க்கின்றோம். सबकी प्राण प्यारी हो, शांत शीतल सादगी वाली, शांत शीतल सादगी वाली, मीठी मीठी दादी हमारी हो, मीठी मीठी दादी हमारी हो। हे भागीरथी छोटा नंदी, तुम सबकी प्राण प्यारी हो, तुम सबकी प्राण प्यारी हो। कदम कदम पर दादी को ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு அடியிலும் தாதியை பார்க்கும் பொழுது நான் நிறைய ஊக்கம் உற்சாகத்தை பெற்றிருக்கின்றேன். இப்பொழுதும் கூட தாதியினுடைய 2 வார்த்தைகள் இது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது. நாம 3 மணி நேரம் மீட்டிங் செய்வோம். தாதி என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாதியினுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, இது ஆசீர்வாதங்கள். இது எதுவுமே இல்லை, எதுவும் நடக்காது. அதனால உங்களுடைய அந்த குஷியில நீங்க இருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதும் கூட என்னுடைய மனதில் ஏதாவது விஷயங்கள் வந்தால் சூட்சுமமான முறையில நான் தாதி கிட்ட என்ன சொல்வேன், தாதி எப்படிப்பட்ட மிக நல்ல முறையில பாபா என்னுடைய கருவியாக ஆகினாங்க. தாதியினுடைய அந்த தூய்மையின் சக்தி நம் அனைவரையும் கூட இருக்கின்றது. அந்த மௌன சக்தியும் கூட நம்ம இழக்கின்றது. தாதிஜியை நான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்வேன். அவர் என்னுடைய மென்டர் அப்படின்னா எனக்கு வழிகாட்டியாக இருந்தார். தாதிஜி ஒரு ஸ்டூடெண்டாகவும் இருந்தார். அப்படிப்பட்ட அழகான ஒரு டீச்சராகவும் இருந்தாங்க. தாதிஜி என்னுடைய சகவாசியாகவும் இருந்தார். இதுதான் தாதியை பற்றிய வர்ணனை.
और निश्चिंत हो, बेफिकर हो बादशाह, निर्भय और निश्चिंत हो, बेफिकर हो बादशाह, निर्मल हो निरहंकारी हो, मान की नहीं चाह, मान की नहीं चाह, सबके संग में रहते फिर भी, सबके संग में रहती फिर भी, सबसे न्यारी प्यारी हो, सबसे न्यारी प्यारी हो। हे भागीरथी छोटा नंदी, तुम सबकी प्राण प्यारी हो। हे भागीरथी छोटा नंदी, तुम सबकी प्राण प्यारी हो। ऐसे शीतल सा अगर हम अटेंशन இதே रखें போல अपने உங்கள் ऊपर, மீது இப்படிப்பட்ட ஒரு கவனத்தை நீங்கள் வைக்கும் பொழுது, याद तो रहती है मन में, कुछ न நினைவு कुछ याद அப்படிங்கிறது तो रहता மனதில ही है, இருக்கு. उसके ஏதாவது ஒன்றை बजाय நாம் எப்பொழுதும் நினைவு செய்தவாறே हमारा बाबा இருக்கின்றோம். ही है। அதற்கு பதிலாக बुद्धि பாபாவை में நாம் बाबा को நினைவு बिठा செய்ய दे வேண்டும். बस, और कुछ பாபாவை बुद्धि में புத்தியில हो ही நாம नहीं அமரச் செய்ய बाबा, வேண்டும். வேறு और बाबा எதுவுமே तो आधा கிடையாது. मिला हुआ सदा। பாபா மட்டுமே, तो பாபா बाबा கிட்ட कर இருந்து सकता கிடைத்த है तो क्यों பொக்கிஷங்கள், हम இது नहीं कर மட்டுமே நம்முடைய सकते? புத்தியில இருக்கணும். பாபாவால அதை सिर्फ செய்ய முடியும்னா अटेंशन நம்மளால देने ஏன் की செய்ய बात முடியாது? है, இது கவனம் கொடுப்பதுதான் बस ஒரே योग விஷயம். माना ही है யோகம் அப்படின்னாலே சமமாகுவது அப்படின்னு समान அர்த்தம். बनना। दादी ओ मीठी दादी, किया हमको प्यार कितना। दादी ओ मीठी दादी, किया हमको प्यार कितना। कोई क्या दे सकेगा, दिया है दुलार जितना। कोई क्या दे सकेगा, दिया है दुलार जितना। दादी ओ मीठी दादी, किया हमको प्यार कितना। Om Shanti. ஓம் Make your சாந்தி. foundation of faith strong and உங்கள் remain நம்பிக்கையின் constantly அஸ்திவாரத்தை fearless உறுதியாக்கி and சதா carefree. பயமற்றவராக, கவலையற்றவராக Courage with இருங்கள். faith. நம்பிக்கையுடன் தைரியமும் No இருப்பதே matter how உண்மையான severe the விசுவாசம். situation may be, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருப்பினும் by your அதை ஒரு consistency விளையாட்டாக to be a கருதுவதன் game, மூலம் அந்த even கடினமான that சூழ்நிலையும் severe கூட situation லேசானதாக will become ஆகிவிடும். light. சில குழந்தைகளிடம் தைரியம் Some உள்ளது. children have மேலும் courage, ஏதாவது and நடந்தால் if அப்பொழுது anything அவர்கள் happens, they கூறுகிறார்கள், say, ஆம், நான் yes, அதை I will do செய்வேன், it. நான் அதை I பற்றி will think சிந்திப்பேன். about it. அவர்களிடம் தைரியம் They have உள்ளது, courage, ஆனால் but they நம்பிக்கை don't இல்லை. have faith. நம்பிக்கை உடையவர்களின் வார்த்தைகள் Those are not the செய்கின்றேன், words of யோசிக்கின்றேன் someone who என்பதாக is இருக்காது. faithful. நம்பிக்கை உடையவர்கள் Faithful என்றால் means எண்ணம், that your சொல் intellect மற்றும் செயலில் has என faith ஒவ்வொரு in விஷயத்திலும் your thoughts நம்பிக்கை உடைய புத்தி and உடையவர்கள். அவர்கள் actions. வாயிலிருந்து ஒரு பொழுதும் You would never say மற்றவர்கள் anything தைரியத்தை that would இழக்கக்கூடிய make someone சப்தம் வெளிவர lose his முடியாது. courage. Om Shanti. ஓம் சாந்தி. ॐ
Shanti. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி Today is பரிவாருக்கு day உங்களை 12. வரவேற்கின்றோம். Make இன்றைக்கு your நாள் foundation 12. of faith உங்களுடைய strong and நம்பிக்கையின் intonate அஸ்திவாரத்தை constantly பலமானதாகி fearless and ஆக்கி carefully. பயமற்றவராகவும் Trust, courage கவலையற்றவராகவும் with இருங்கள். faith. இன்றைய தலைப்பு Now தைரியம் listening மற்றும் to my name. நம்பிக்கை. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is good. எல்லாரும் Yes. நல்லா இருக்கிறீங்களா? சிறப்பாக இருக்கிறீங்களா? This morning, Baba is helping us. பாபா நமக்கு இன்றைக்கு காலையில You should keep courage. என்ன உதவி செய்யறார் அப்படின்னா, நீங்க And தைரியத்தை when you have வைத்திருந்தால் கூட some thoughts, அது கூடவே you are not உங்களுக்கு certain, ஏதாவது you are not sure எண்ணங்கள் இருந்ததுன்னா, எதை whether பற்றி you should நீங்க do it or not, நிச்சயமாக இல்லையோ, or will I செய்யலாமா be able to கூடாது, do or not. என்னால செய்ய So முடியுமா, sometimes these sudden இப்படிப்பட்ட things இந்த come. But சூட்சுமமான Baba is saying எண்ணங்கள் that வரும்பொழுது பாபா courage சொல்றாங்க, with faith, தைரியம் மற்றும் நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்து courage இருக்கணும். with faith, சேர்ந்து being இருக்கும் பொழுது truly faithful. உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது, நம்பிக்கையோட இருப்பது, முழு No நம்பிக்கையோட matter இருப்பது அப்படிங்கிறது. சோ how எது severe நடந்தாலும், எப்படிப்பட்ட or சூழ்நிலையாக serious இருந்தாலும், a situation may ஒரு be, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், why you are considering it to be a game. அந்த சூழ்நிலையை நீங்கள் ஒரு விளையாட்டாக கருதுவதன் மூலம், Drama, right? ஏன்னா நாடகத்துல அது ஒரு காட்சி இல்லையா, That severe situation அந்த will become very light. ரொம்ப கடினமான சூழ்நிலை கூட Become லேசானதாக light. ஆகிவிடும். Like said, some children, ஏன்னா பாபா சொல்ற சில குழந்தைகள் courage. தைரியம் And if இருக்கு அவங்க anything கிட்ட, happens, ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது they say yes, அவர்கள் I என்ன will do it. சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக நான் இதை செய்வேன் I அப்படின்னு will சொல்றாங்க. think about it. அதை பற்றி They நான் have சிந்திப்பேன் courage, அப்படின்னு சொல்றாங்க. but they don't have faith. ஆனா அவர்களுக்கு நம்பிக்கை Baba says, அப்படிங்கிறது these are இல்ல. not the words of அப்போ பாபா someone சொல்றாங்க, ஒரு who has நம்பிக்கை faith உடையவரினுடைய or being வார்த்தைகள் faithful. இப்படிப்பட்டதாக இருக்காது. Faithful means ஏன்னா that your நம்பிக்கை intellect நிறைந்த அப்படின்னா have faith. உங்களுடைய புத்தி என்பது, Because 100% faith, ஏன்னா then 100% there won't be any நம்பிக்கை thoughts. இருக்கும் பொழுது எந்த We விதமான have faith, எண்ணங்களும் but இருக்க not முடியாது இல்லையா? 100%. அப்ப நமக்கு நம்பிக்கை Faith இருக்கு, in our ஆனா thoughts, 100% இல்லை. faith in your நம்மளுடைய words, எண்ணங்கள்ல and faith நம்பிக்கை in your இருக்கணும், actions. வார்த்தைகள்ல நம்பிக்கை Baba இருக்கணும், says that செயல்கள்ல you நம்பிக்கை would never இருக்கணும். say அப்ப anything that இப்படிப்பட்ட makes ஆத்மா someone மற்ற ஒருவரின் lose his நம்பிக்கை courage. இழக்கும் விதமான That வார்த்தைகளை also is very ஒரு பொழுதும் important. சொல்ல மாட்டாங்க. That whatever அதுவும் we say முக்கியம் to இல்லையா? people, நாம மக்களுக்கு எது they சொன்னாலும் shouldn't lose கூட their self-trust அவர்கள் or அவர்கள் மீது power to இருக்கும் discern, நம்பிக்கையை power இழக்கக்கூடாது. to discern. அவர்களுடைய Sometimes பகுத்தறியும் we சக்தியை say அவர்கள் so much that இழக்கக்கூடாது. people சிலப்போ don't நம்ம know at some time நம்ம what they ரொம்ப can do அதிகமாக or சொல்லும் cannot. பொழுது அவங்களால என்ன Because செய்ய you முடியும், always செய்ய want to முடியாது tell them அப்படிங்கிறது. what you want to do. ஏன்னா நீங்க And என்ன I always செய்யணும்னு say that நினைக்கிறீங்க, this is அதையே so அவங்க and கிட்ட so, சொல்லிட்டு இருப்பீங்க. so ஆனா that they have power to அவர்களுடைய discern சாய்ஸ் easily. இருக்கு இல்லையா? அப்போ When they நம்முடைய self-trust, பகுத்தறியும் சக்தி these are some அதிகரிக்கிறது. of the qualities we need இதெல்லாம் to நமக்கு do those ரொம்ப difficult தேவையான tasks. சில விஷயங்கள். பாபாவுக்கு So நாம் same உதவி is செய்யணும்னா இந்த Baba விஷயங்கள்லாம் saying நமக்கு present தேவையாக இருக்கு. and also பாபா faith சொல்றாங்க, is very நமக்கு important. நம்பிக்கையும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். ஓம் சாந்தி. Om Shanti, good morning, happy Sadguruvar. Didi, good morning, happy Yes, சத்குரு தின happy வாழ்த்துக்கள். Sadguru to you too. உங்களுக்கும் And I சத்குரு தின noticed that வாழ்த்துக்கள். you're coughing, so I திதி, hope நான் you பார்த்தேன் are நீங்க taking care இரும்புனீங்க.
because it நீங்க must be a வந்து busy time for you. இப்ப Yesterday, வந்து Dadi ரொம்ப Gulzar's மும்முரமான day, நாளாக இருக்கும். and இன்றைக்கு தாதி today குல்சாருடைய it's நாள் a completely different day that will be முற்றிலுமாக happening. வேறு Geeta நாளாக Ben இருக்கும். மதுபன்ல leaving the body. So கீதா just be பெண்ணும் quite அவங்களுடைய சரீரத்தை intense. விட்டிருக்காங்க. Is it? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்டென்ஸான நாளா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க I don't know it's தேதிய. intense, but yeah, body இன்டென்ஸான்னு dead எனக்கு is தெரியல. ஆனா Yeah. எல்லாமே Uh, நல்லா போய்கிட்டு இருக்கு I அப்படின்னு was சொல்றாங்க தேதி. thinking a lot about Dadi Gulzar today, and of தாதி course it's குல்சாரை also பத்தி Dadi இன்னைக்கு நிறைய Chandramani's நான் வந்து birthday. சந்திரமணி And தாதியினுடைய நினைவு with நாளாகவும் Dadi இருக்கு. Gulzar, தாதி குல்சார் I'm வந்து also பத்தியும் நான் reading நிறைய or சிந்திச்சேன். studied the படிச்சிட்டு Abhyang இருந்தேன் Murlis of தாதியை பத்தி. 1970. And 1970களின் I முரளியை did வந்து நான் படிச்சிட்டு 1969 இருக்கேன். in January and February, and now I'm doing 1970. ஜனவரி thinking பிப்ரவரியில about her 69வது in வருட relation முரளிகளை to படித்தேன். succession. You know, we பின்னாடி talk about, வரக்கூடிய like you விஷயங்களை always பற்றி பாபா tell பேசினது. us, give the பாபா young ones a நமக்கு chance, because in the line of சிறு வயதுல succession, they will இருக்கிறவங்களுக்கு be the அவங்களுக்கு ஒரு ones வாய்ப்பு who கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. will ஏன்னா பின்னாடி have to தொடர்ந்து step வர up and போறவர்கள் take over. அவர்கள் தான் பிற்காலத்துல வந்து வரணும் இல்லையா? But அவங்க தான் when எல்லாத்தையும் it came to முன்னிருந்து Dadi செய்யணும். Gulzar in the அப்படி line of தாதி succession, it குல்சாருக்கு was வந்து nothing இந்த like மாதிரி a line of வரும்போது succession for Baba's chariot, ஸோ for Shiv பாபா Baba's வந்த ரதத்துல chariot. இப்போ And I know you குல்சார் were தாதி உடல்ல there வந்தாங்க. when அதுக்கப்புறம் Baba வேற came on the ஒருத்தர் உடல்ல தாதி 21st வராங்க and அப்படிங்கிறது கிடையாது. started பாபா வராங்க அப்படிங்கிறது revealing கிடையாது. how the yagya would be ஸோ run, பாபா who யஜ்யம் would வந்து do எப்படி what and who நடக்கும், would not யார் do எதை what. செய்வாங்க, யார் எதை செய்ய Do you மாட்டாங்க remember அப்படின்லாம் பாபா what was சொன்னாங்க. Dadi Gulzar's ஸோ response தாதி when she குல்சாருடைய ரெஸ்பான்ஸ் realized that என்னவாக she was going இருந்தது? to be Baba's Abhyakt chariot? பாபாவினுடைய அவ்யக்த ரதமாக குல்சார் தாதி இருக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சப்ப தாதி எப்படி அதை வெளிப்படுத்தினார்கள்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அவங்க மனசுல என்ன அப்ப போய்கிட்டு இருந்தது, என்ன சிந்திச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்துச்சு, பாபா கிட்ட போற போது தாதி அவர்களுடைய வார்த்தைகள் நாம் என்ன கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து பாபாவை சூட்சுமவதனத்துல சந்திச்சாங்க. அந்த அன்பை வந்து அந்த சக்தியை வந்து பாபா தாதிக்கு கொடுத்திருப்பாங்க. அதை பேசும் பொழுது அவர்களுக்கு வந்து இது தெரியுது, அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எந்த எண்ணங்களும் இருந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா தாதி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தோம், எல்லாமே தாதி சொல்வாங்க. ஆனா வந்து இப்ப நான் இதை செய்யணும், நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்லாம் தாதி ஒரு பொழுதும் சொன்னதே கிடையாது. 100%, 100% பாபாவின் ரதமாக தன்னை ஏற்றுக்கொண்டிருந்தார். எல்லா தாதிகளுக்குமே அந்த நம்பிக்கை இருந்தது, பாபா தான் இதை எல்லா விஷயத்திற்கும் யஜ்யத்தின். ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த அனுபவம் இருந்தது, யஜ்யத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த நம்பிக்கை முழுவதுமாக பாபா ஏற்றுக்கொண்டது, பாபா தான் எல்லாத்தையுமே செய்யறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை முதல் நாளில் இருந்து அவங்க செய்த அந்த பாகம். அந்த நாட்கள்ல பாபா வந்து ரொம்ப ரெகுலரா வருவாங்க. ஒரு அவ்வப்போது இல்லை, ஆனா ரொம்ப அடிக்கடி பாபா வருவாங்க. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மேல கூட வருவாங்க, ஏப்ரல்ல வருவாங்க பாபா. ரொம்ப ரெகுலரா வந்து பாபா வருவாங்க. மிக மிக அழகாக தாதி குல்சார் அவர்களுடைய பாகத்தை செய்தாங்க. அப்போ நிச்சயமாக 100% அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய பாகத்தை. நீங்கள் அனைவரும் தாதிகள், உங்க ஜெனரேஷன்ல இருந்தவங்க, நீங்க எல்லாரும் தாதிய ஏற்றுக்கொண்டாங்க. தாதி வந்து 100% ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா நீங்கெல்லாம் தாதிகள், தாதி எல்லாரும் குல் அப்படின்னு ரொம்ப அன்பா தாதி எல்லாம் கூப்பிடுவாங்க தாதி குல்சாரை. திடீர்னு அவங்க பாபாவினுடைய ரதம் ஆயிட்டாங்க. அப்ப வந்து சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அவங்களை பத்தி இந்த புது ரோல்ல அவங்களை பற்றி உங்களுடைய விழிப்புணர்வு, நீங்க எல்லாரும் எப்படி அவங்களை ஏத்துக்கிட்டீங்க?
she would have required in a certain way to play that சில role. விதத்துல அவங்களுக்கு அந்த பாகத்தை செய்வதற்கான ஆதரவு வேண்டியதாக இருந்திருக்கும். நீங்கெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, கண்களின் மூலம்தான் முதல்ல நாம பாபா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். பாபா முதலாக தாதியினுடைய உடல்ல வந்த போது அவர்களுடைய பிரம்மா பாபா கிட்ட எப்படி திருஷ்டி எடுத்துக்கிட்டோம். அப்போ முதல் முறையாக தாதி குல்சார் வழியா திருஷ்டி எடுத்த போது கூட இப்போ என்ன பாபா சந்திக்கிறார் குல்சார் தாதியின் மூலம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட வித்தியாசமான உணர்வே கிடையாது. பிரம்மா பாபா இருந்த போது எப்படி எடுத்துக்கிட்டோம், நிச்சயமாக தாதியுடைய முகம் வேறையதாக இருந்தது. ஆனா பாபா அதே பாபா. அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட எனக்கு உணர முடியுது. பாபாவினுடைய திருஷ்டியின் அந்த பிரகாசம், அந்த ஜொலிப்பு. பாபா ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமான உறவு முறையில தான் பாபா பாக்குறாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்முடைய அன்பு, நம்முடைய நம்பிக்கை, நம்மளுடைய பாகத்தின் அடிப்படையில தான் பாபாவை நம்ம சந்திக்கின்றோம். அது நிச்சயமாக எனக்கு அதே உணர்வு இருந்தது. பிரம்மா பாபா கிட்ட எப்படி பாபாவை சந்திச்ச அந்த திருஷ்டியின் அனுபவம் இருந்ததோ அப்படியே இருந்தது. ஸ்தூலமாகவும் சரி, நாம பாபா அவர்களுடைய ரோல நாம ஆதரவு கொடுக்கிறோம், சப்போர்ட். பல வழிகளிலும் கூட நாம ஒத்துழைப்பை கொடுக்கிறோம். அவர்களுடைய புது பாகத்திற்கு நாம் ஆதரவு கொடுத்தோம். அதை பத்தி ரொம்பவே ரிலாக்ஸ்டா தான் இருந்தாங்க. அது பல பல மணி நேரங்கள் பாபா வருவதாக இருக்கும். சில நேரங்கள்ல அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. மிக அழகாக தாதி அவங்களுடைய பாகத்தை செஞ்சாங்க. எத்தனை வருடங்கள் செய்தாங்க இல்லையா? And allowed so many of us to get close to Baba through that role. Now, taking to today's point for you, tomorrow for us, about this balance that Baba is talking about in faith and courage. Now, when she realized that she had to play this role, how would you, well, I mean, I suppose you would never be able to be her, but from the closeness that you were to Dadi Gulzar, and if you look at the situation that occurred in 1969 with Brahma Baba suddenly going, பிரம்ம பாபா திடீர்னு 69ல அவ்யக்தமாயிட்டார். அப்ப திடீர்னு அவங்க அதை அவங்க ஒரு விளையாட்டா பார்க்கல. ஆனா அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா நம்பிக்கையும் தைரியமும் தேவைப்பட்டதாக இருந்தது தாதிக்கு. எப்படி அவங்களுடைய நம்பிக்கை எங்க இருந்து வந்தது? to say yes to Baba. பாபாக்கு எஸ்ன்னு சொல்றதுக்கு எதையுமே என்னால செய்ய முடியும், ஆனா அதை பத்தி சிந்திக்கிறேன் அப்படின்லாம் அவங்க பாபாட்ட சொல்லல. உடனடியாக பாபா கிட்ட ஆமாம்னு சொன்னாங்க. எப்படி இந்த நம்பிக்கை மற்றும் தைரியத்தை எப்படி சமநிலை வச்சு அவங்க இதை செய்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத்தனை மணி நேரம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்லாம் அவங்க எதுவுமே நினைக்கல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாபா அவருடைய வாய்ஸ், அவங்களுடைய உடலின் மூலம் பாபா பேசிட்டு இருந்தார். அது ரொம்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியலன்னா கூட பாபா இருக்கிற அந்த நேரத்துல அது அந்த வைப்ரேஷன் அவங்களுடைய பாடியில இருந்தது. சோ இதையெல்லாம் தாதி இந்த நம்பிக்கை மற்றும் தைரியத்தை சமநிலை வச்சிருக்கிறத எப்படி தாதி மேனேஜ் பண்ணாங்க? தீதி சொல்றாங்க, இது என்னுடைய உடல், நான் செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களால செஞ்சிருக்க முடியாது. ஆனா பாபா செய்யணும், பாபா வரணும், பாபா குழந்தைகளை சந்திக்கணும், பாபா குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு அப்படிதான் நினைச்சாங்க. பல மணி நேரம் அமர்ந்திருக்கிறாங்க. இருந்ததாக தெரியல அப்படின்னு சொல்றாங்க தீதி. ஒண்ணு தைரியம், மற்றொன்று நம்பிக்கை.
மற்றொன்று தைரியத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் தைரியம் வைத்திருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாபா என்ன சொல்றார், உங்களுக்கு தைரியம் பிராக்டிக்கல்ல இருக்கணும்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. ஸோ தாதி குல் சார் நான் எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்லாம் அவங்க எதுவும் நினைக்கல. So interesting to really, what I say, not to have even single thought. ஒரு சின்ன ஒரு எண்ணம் கூட நமக்கு தேவையில்லை. என்ன தாதி எப்ப அமர்ந்தாலும் கூட, தீதி தாதி எல்லாருமே நம்ம அவங்க கூட தான் இருந்தோம். அவங்க எதுவுமே சொன்னதில்லை. உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்லாம் அவங்க ஒரு முறையும் அவங்க சொன்னதே கிடையாது. She wouldn't have been able to do for 13 hours. அவங்களால தனியாலாம் உட்கார்ந்து இருக்க முடியுமா? 13 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா? ஒவ்வொரு குரூப்பையும் அந்த மாதிரி சந்திச்சிருக்க முடியாது. அவங்க முற்றிலுமாக அர்ப்பணமாக இருந்தாங்க பாபாட்ட. பாபா வரணும், பாபா செய்யறாங்க, என்னுடைய உடல், அதெல்லாம் அவங்க அதை பத்தியே நினைக்கல. சோ ரொம்ப ரொம்ப இயல்பான முறையில தாதி இருந்தாங்க. And finally, in the Bhog message, கடைசியாக that you போக் just மெசேஜ்ல brought when you நீங்க offered, நீங்க to போக் her, மெசேஜ் Baba, we ஆஃபர் spoke a பண்ணும்போது lot about பாபாக்கும் what தாதிக்கும் Baba நீங்க கொண்டு வந்த said போது and நேத்து how we should celebrate the நம்ம 90th. எப்படி But 90வது then வருடத்தை you கொண்டாடணும் asked அப்படின்னு Dadi சொன்னீங்க. if she அதுக்கப்புறம் wanted to tell தாதிட்ட us கேட்டீங்க, something. She wanted to ஏதாச்சும் say சொல்றீங்களா something, அப்படின்னு and Dadi கேட்கணும். said, கேட்ட tell them போது தாதி it's time சொன்னாங்க, to start closing up ம், shop, as it were. It's time for them to be prepared, இப்ப basically, தயாராகுவதற்கான நேரம் அப்படின்னு சொன்னாங்க. to go home, to reach our final stage. நம்மளுடைய கடைசி ஸ்திதியை அடைய What do வேண்டிய you நேரம் think was the அப்படின்னு signal சொன்னாங்க. she was sending to சோ us தாதி that நமக்கு என்ன we சிக்னல் should be paying கொடுக்கறாங்க, attention to in நாம terms of எதற்காக நமக்கு அந்த closing up கவனத்தை shop, கொடுக்கணும், நம்ம getting இப்ப to the திரும்பி essence, getting செல்வதற்கான to that final stage? அந்த ஃபைனல் கடைசி ஸ்திதிக்கு நாம என்ன Because lot செய்யணும்னு of தாதியினுடைய people, சிக்னல் என்ன அப்படின்னு of நீங்க course, they நினைக்கிறீங்க all அப்படின்னு know that கேக்குறாங்க. it's a நிறைய really big பேருக்கு transition will ஒரு happen பெரிய மாற்றம் அப்படிங்கிறது after நடக்க this இருக்கு war, அப்படிங்கிறது நிறைய பேருக்கு because தெரியும். இந்த when there போருக்கு are not பின்னால் much ம், physical things will be என்ன available, ஸ்தூல simple விஷயங்கள் நிறைய living will be கிடைக்காம required, இருக்கும். அப்போ and for many எளிமையான many வாழ்க்கை things we தேவைப்படுவதாக have to make இருக்கும். lot of changes நிறைய we may not மாற்றங்கள் be knowing it now, ஏற்படுத்தக்கூடியதாக but we இருக்கும். will. இப்ப நாம அதை What Baba உணரல will அப்படின்னாலும் பின்னால் அதை நாம் partition உணர்வதாக இருக்கணும். will பாபா use it time விரிவாக்கத்தை not பற்றி to சொல்லும் பொழுது do lot of expansion for நிறைய anything, எதுக்காகவும் just நிறைய simple விரிவாக்கத்துல living, and போகாதீங்க அப்படின்னு சொல்றார். அது whatever ஸ்தூல விஷயங்களாக is இருந்தாலும் power to pack up, நமக்கு இப்போ to sort out and pack விஸ்தாரத்திலிருந்து up, விடுபடும் சக்தி and நமக்கு whatever is தேவைப்படுவதாக there, இருக்கு. use it in worthwhile எதுவாக way. இருந்தாலும் அதை Before பயனுள்ள giving முறையில் life, பயன்படுத்துங்கள். oh, I couldn't do it, I should have என்னால் done அதை it. செய்ய முடியல, நான் So அதை Baba செஞ்சிருக்க was கூடாது saying that அப்படின்லாம் be ready, நினைக்காம பாபா சொல்றார், and நீங்க whatever ரெடியா இருங்க. you can use it in worthwhile way, do it. அப்போதான் நீங்க அதை பயனுள்ள முறையில பயன்படுத்த Was முடியும். Baba giving you any signals? Because one of the பாபா things you உங்களுக்கு kept ஏதாவது talking சிக்னல் about கொடுத்தாரா? was not இன்னொரு saying போக் Baba மெசேஜ்ல நீங்க என்ன சொன்னீங்க? wasn't able to travel, பாபா and he had to stay டிராவல் one பண்ண place and முடியல, then go ஒரு one இடத்துல place to the other. He இருந்தார். had to get permission from Shiv Baba. Was there சிவ பாபா any கிட்ட இருந்து signals for பர்மிஷன் you? வாங்க வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு ஏதானும் சிக்னல் கிடைச்சிருக்கா You அப்படின்னு have to கேக்குறாங்க ask him. தீதியை. No. He didn't give you. There are two things. One thing is, இரண்டு I'm not விஷயங்கள். even thinking of what is happening tomorrow. நாளைக்கு என்ன நடக்குது The அப்படின்னு days கூட will நான் see what சிந்திப்பதில்லை. Baba say, what is next day. There are அந்தந்த நாள் many வரும்போது Sunday பார்க்கலாம் stands. அப்படின்ட்டு தான் There are இருக்கு. foreigners sitting here. They don't have ம். any travel arrangements. என்ன ஒரு and நூற்றுக்கணக்கான some those டபுள் who are ஃபாரினர்ஸ் working இருக்கிறாங்க. over there, அவங்களுக்கு ஃப்ளைட் இல்ல. and like Israel souls, they are all here, இஸ்ரேல் and they don't ஆத்மாக்கள் know எல்லாம் how இங்கதான் long they will இருக்காங்க. be. எவ்வளவு நாள் இங்க I இருப்பாங்கன்னா feel உங்களுக்கு that we தெரியல. should remain very open நம்ம ரொம்ப and ஓப்பனாக keep இருக்கணும். watching and play our ம், part according to நம்மளுடைய feel பாட்டை good காடு day, அதுக்கு ஏத்த மாதிரி and நம்ம not thinking really for நடிக்கணும். anything. இன்றைக்கு நாள் இப்படி And இருக்கு we அப்படின்னு do தான் நம்ம need a பார்க்கிறோம். lot இதை of பற்றி நாம் support and a சிந்திக்கல lot அப்படின்னு of சொல்றாங்க. strength, and not just நிறைய the ones from ஆதரவும் Israel, yes, but சப்போர்ட்டும் also வேண்டுவதாக people இருக்கு. there from Iran.
ஈரான்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பலம் வேண்டியதாக இருக்கு இந்த நேரத்துல. as Baba says, bloodshed without cause. ஒரு காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்துவதான ஒரு காட்சி அப்படிங்கிறது இருக்கு. பாபா உங்களுக்கு சிக்னல் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன்ன. அப்ப அதனால நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால தீதி உங்களுக்கு சிக்னல் கிடைச்சா எங்களுக்கு வந்து கொடுங்க. சோ தீதி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நாடகத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். our needs and facilities. அன்றாட தினசரி வாழ்க்கையில கூட எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? காரை வந்து அன்னெசரியா தேவையில்லாம பயன்படுத்துறாங்கன்னா அவங்க இப்ப வாக்க நடக்கணும், ஏன்னா நடக்க ஆரம்பிக்கணும், ஏன்னா இப்போ டீசல் எல்லாமே வந்து இப்போ பற்றாக்குறை ஏற்படும். எல்லாம் எக்கனாமி அப்படிங்கறதெல்லாம் இப்ப நாம பயன்படுத்தணும் பிராக்டிக்கல்ல. Is everything fine in USA? Yeah, I mean, in the US, it's very, very யூஎஸ்ல எப்படி fine, இருக்குன்னு but, கேக்குறாங்க. தீதி you know, சொல்றாங்க, அது consequences of karma காயத்ரி பெண் is சொல்றாங்க very, எல்லாமே very நல்லா heaviness. இருக்கு. And so even though கர்மத்தினுடைய we're ஒரு not பந்தனம் facing அப்படிங்கிறது ஒரு anything பாரத்தை உருவாக்குகிறது. ஆனால் மற்றபடி disastrous like having to face எந்த bombs, I think பாம் the அதெல்லாம் வந்து எதுவும் இங்க general நமக்கு, kind of feeling is one of ஆனா heaviness. பொதுவான ஒரு உணர்வு வந்து And ரொம்ப so, பாரமான ஒரு as உணர்வாக Baba is இருக்கு saying, as these யூஎஸ்ல. situations occur, we have பாபா to see this சூழ்நிலைகளை game பார்க்கறாங்க, with அதை lightness. பாபா சொல்றாங்க, Now we நீங்க அதை can do that விளையாட்டா because we பார்த்து have லேசான Baba who's தன்மையில இருங்க. helping, ஏன்னா we have நம்மளால அதை Baba's செய்ய hand முடியுது, protection, பாபாவினுடைய we have சகவாசம் Baba's நமக்கு strength. இருக்கு, But பாபாவின் sometimes when we பாதுகாப்பு feel கை out நம் மீது these இருக்கு. எப்படி millions வந்து of சில people நேரத்துல sense of what's லட்சக்கணக்கான happening, மக்கள் and இதெல்லாம் how நடக்கிறத can பத்தி we help எப்படி them? உணர்றாங்கன்னு நமக்கு And of தெரியல. course, we அவங்களுக்கு do எப்படி it நாம உதவி 15 செய்வது? minutes dedicated to 15 every நிமிடங்கள் evening. ஒவ்வொரு But I நாளும் think இதற்காக நாம தியானம் this பண்றோம். is why I'm asking you for signals. There அதனால needs தான் to நான் be உங்களுக்கு more சிக்னல் something கேட்கிறேன். that can touch them in a subtle அவங்கள way, வந்து and that சூட்சுமமான will முறையில give அவங்கள them தொடக்கூடியதாக that இருக்குமா? strength to அவர்களுடைய face it இருட்டான and not நாட்களில் to be அவர்களுக்கு consumed வெளிச்சம் by the கொடுக்கக்கூடியதாக darkness, ஏதாவது the இருக்குமா? heaviness. அந்த பாரமான தன்மையும் இருட்டும் அவர்களுள் Yes, போகாமல் Baba நாம் என்ன says செய்ய that முடியும் the sun அப்படிங்கிறது. is there, but curtain தீதி is in சொல்றாங்க, between. சூரியன் அங்க இருக்கு, ஆனா நடுவுல Yeah, ஒரு so don't forget திரைச்சிலை here in the இருக்கு. West as you sit there in the East. தீதி நீங்க அங்க இருக்கும்போது நம்ம வெஸ்ட பத்தி மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தீதி கிட்ட. Nice. Yeah, nice to meet you. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti.